டிட்வா புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாகவும் பிற பாதுகாப்பு காரணங்களை கருதியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தர்பகராஜ் பக்தர்கள் மலை ஏற தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். இந்த அறிவிப்பு மலை மேலே ஏறி ஜோதியை வழிபடணும்னு நினைச்சிருந்த சில பக்தர்களுக்கு ஏமாற்றம் அளிச்சிருக்கு. அப்படிப்பட்டவங்களை டார்கெட் பண்ண உள்ளூரை சேர்ந்த சிலர் ஷார்ட் ரூட்ல ஆன்மீக அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போறதா சொல்லி அணுகியிருக்காங்க. பக்தர்களும் நம்மளை மலைக்கு மேலே அழைச்சிட்டு போறதுக்கு அந்த அருணாச்சலேஸ்வரனே அனுப்பிய தூதுவன் தான் இவங்கன்னு நம்பி அவங்களோடு ஒன்னா பயணிச்சிருக்காங்க. அப்படித்தான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டையும் சட்டவிரோதமாக பக்தர்களை அழைச்சிட்டு பாதி மலை வரைக்கும் போயிருக்கிறாரு. எப்படியும் தன்னோட உதவி இல்லாம அவங்களால மலையில இருந்து இறங்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் வந்திருந்த பக்தர்கள் கிட்ட தலைக்கு ரூபாய் 200 கொடுத்தா தான் மேற்கொண்டு தூதுவனால வழி சொல்ல முடியும்னு ஷாக் கொடுத்திருக்கிறாரு. அட, இது என்னடா வம்பா போச்சுன்னு கடுப்பான சிலர் இனி எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் என்ற தைரியத்துல தூதுவன் கிட்ட எகிரி இருக்காங்க. அவங்களே தான் சொல்லி கூப்பிடுறாங்க, இந்த மலை ஏற்றி விடு, வைய கிட்ட போலீஸ் எங்கேயுமே உள்ள இந்த குறுக்கு வைய இந்த பக்கம் இந்த காட்டு நோட்டில் கூப்பிட்டு ஏற்றி விட்டேன். அது இதான் கேட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் வாங்கின விஷயம் எனக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஒரு கட்டத்தில் 2 தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட அங்கிருந்த இளைஞர்கள் நடந்தது அப்படியே அவங்களோட 3வது கண்ணான மொபைல் கேமராவில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததும் சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்ட தூதுவன் நான் மனிதாபிமான அடிப்படையில தான் உதவி செஞ்சதா ஒரு உருட்டி இருக்கிறார். ஐயா, ஒரு பிரின்சிப் முறையில வாங்குற வந்து வேற ஒண்ணும் இல்ல. பிரின்சிப் முறையில அவர் குத்துட்டு போறாரு, அவரே கொடுக்காம போறாரு. ஆனா நடந்த சம்பவம் மொத்தத்தையும் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ண பக்தர்கள் அதை இப்ப சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தூரம் ஏறி வரது என்னோட ஒரு 200 ரூபாய் கொடுங்க கேட்டேன், தரேன்னு சொன்னாங்க. சொன்னதுனால கேட்டு வாங்கல, இல்ல நான் ஏன் கேட்க போறேன் சொல்லுங்க. இதை பார்த்து ஷாக்கான நெட்டிசன்கள் பக்தர்களை ஏமாற்றி ஆபத்துல சிக்க வைக்கிற தூதுவர்களுக்கு கடவுள் சட்ட ரீதியா கடும் தண்டனை கொடுக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அந்த ஈசனோட திருவிளையாடல் தான், நீங்க பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும்னு பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க.